نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. بعد சகோதரர்களே சகோதரிகளே أيها الإخوة والأخوات، نحن اليوم في الدرس 71. الدرس 71 அது 21வது பாடத்தில் நீங்க இருக்கிறோம். இந்த 8வது வஹதாவுடைய கடைசி பாடங்கள் இருக்கிறோம். இன்று நாங்கள் இன்ஷா அல்லாஹ் الدرس 71 அதே மாதிரி الدرس الثاني والسبعون ஆகிய 2 பாடங்களையும் படிக்க இருக்கின்றோம். இதில் முதலாவதாக அல் கிராஅ. எங்களுக்கு தெரியும் அல் மஹாராத்துல் அர்பா, அரபு மொழியில் இருக்கக்கூடிய எல்லா மொழியிலும் இருக்கக்கூடிய 4 ஸ்கில்ஸ், ஆற்றல்கள். அதில் 3வது ஆற்றல் அல்லது 2வது ஆற்றல் தான் கிராஅ. 2வது ஆற்றல் கிராஅ அல்லது 3வது ஆற்றல் கிராஅ. முதலாவது ஆற்றல் الاستماع فهم المسموع. المهارة الأولى الاستماع فهم المسموع. المهارة الثانية التحدث الكلام. المهارة الثالثة القراءة. المهارة الرابعة الكتابة. طيب الآن نحن في درس الكتاب القراءة. التدريب الأول: اقرأ ثم ضع علامة الصحيح بجانب الكلمتين المتماثلتين في كل مجموعة. அதாவது ஒவ்வொரு இந்த மஜ்மூஆவிலையும் குரூப்லையும் ஒரே மாதிரியான 2 கலிமாக்கள் இருக்குது. அந்த 2 கலிமாக்களுக்கும் நீங்க சரி அடையாளத்தை இடணும். அலாமத் ஸஹீஹ், சரி அடையாளத்தை இடணும். ரைட். இப்போ நாங்கள் வளமையாக எல்லா வஹதாவிலையும் இதே பயிற்சி செஞ்சுருக்கிறோம். ரைட். இதில் உள்ள ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய கலிமாக்களை அடையாளப்படுத்துங்க ஒருத்தர் வாசிச்சு. ரைட். முதல்ல யார் வாரீங்க? نعم خير مساء. اوكي استاذ. سيدله، سيدليه، سيدليو، سيدله. இதுல வந்து யாஸ்மின் பஷீர். யாஸ்மின் பஷீர். سيدله، سيدليون، سيدله. نعم. ما هي الكلمتان المتماثلتان؟ همزة جيم. همزة جيم. سيدليو إلا سيدليون. طيب அப்போ நீங்கள் நிறுத்தும் பொழுது சைதலி என்று சொல்லலாம். அதே மாதிரி சைதலா என்று சொல்கிற மாதிரி சைதலி. சைதலியூ என்று நீங்கள் ரஃபு செஞ்சு ஒரு தம்மா மட்டும் செய்கிறதா இருந்தால் அது அலிஃப்லாம் வந்தால் அப்படி செய்யலாம். இங்கே அலிஃப்லாம் இல்லை, அப்போ நாங்கள் தன்வீன் சொல்லலாம். ரைட். அப்போ இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சின்ன விஷயம். அடுத்ததுக்கு நாங்கள் போவோம். 2வது மன் யக்ரா ஹாதிஹி அல் மஜ்மூஆ. நீங்கள் இப்போ எல்லாத்தையும் வாசிக்க தேவை. ஜுவானா எல்லாத்தையும் வாசிக்க தேவையில்லை. எந்தெந்த கலிமா மட்டும் ஒரே மாதிரி இருக்குதோ அந்த 2 கலிமா மட்டும் வாசி. ஹந்தஸா ஹந்தஸா. نعم. حرف همزة باء. همزة باء. طيب المجموعة الثالثة من يقرأها؟ خيرو سيستر. نعم. طيار، طيار. حرف همزة جيم. نعم. المجموعة الرابعة من يقرأها؟ رسمي أستاذ. أحمد. نعم رسمي تفضل. أطفال، أطفال. همزة باء. نعم أحسنتم بارك الله فيكم. எனவே இந்த பயிற்சி உங்களுக்கு தெரியும். ஒரே மாதிரியான இருக்கக்கூடிய கலிமாக்களை அடையாளப்படுத்தி சொல்லி இருக்கிறாங்க. இது கிராஅவுக்குரிய ஒரு சிறிய பயிற்சி. அடுத்தது நாங்கள் கிராஅோட 2வது பயிற்சிக்கு போகிறோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஏற்கனவே எங்களுக்கு கலிமாக்கள் தந்தாங்க, இப்போ ஜும்லாக்கள் தந்திக்கிறாங்க. ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய அல் ஜும்லத்தானில் முத்தமாசிலத்தான், ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய 2 ஜும்லாக்களை நீங்கள் அடையாளப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், எல்லாத்தையும் வாசிக்கலாம், பிரச்சனை இல்லை. 3 கலிமாக்கள் ஜும்லாக்களையும் வாசிச்சுட்டு எது 2ம்
ஒரே மாதிரி இருக்குதோ அதனுடைய ஹர்ஃபை வந்து நீங்க சொல்லணும். من يقرأها المجموعة الأولى؟ خير sister. نعم. هل تحب أولادك؟ هل تحبين أولادك؟ هل تحبين أولادك؟ جواب حرف با جيم. نعم. همزة جي لا الباء والجيم. طيب هل تحبين أولادك؟ هل تحبين أولادك؟ طيب المجموعة الثانية من يقرأها؟ أروين أستاذ. نعم تفضل. لي 7 أطفال، لي 6 أطفال، لي 7 أطفال. نعم. همزة جيم. لي 7 أطفال، لي 7 أطفال. نعم أحسنت. المجموعة الثالثة من يقرأها؟ تحميدة. نعم تفضل. أدرس في كلية الطب. أدرس في كلية الطب. أدرس في كلية الطيران. همزة با. همزة باء. طيب المجموعة الرابعة من يقرأها؟ تزكية. نعم تفضل. هل لك أخت؟ هل لك أخ؟ هل لك أخت؟ همزة نعم. جيم. نعم. طيب بارك الله فيكم جميعا. انتهينا من هذين التدريبين الأولين. ننتقل إلى التدريب الثالث. ما هو التدريب الثالث؟ صل بين السؤال والجواب. இங்க சுஆலும் இந்த பக்கம் ஜவாபும் இருக்குது. சுஆலுக்கும் ஜவாபுக்கும் இடையில நீங்க இணைப்பை ஏற்படுத்தணும். ரைட்? இப்ப யார் வாருங்க? முதலாவது. رسمي أستاذ. تفضل. كم ساعة تعمل في اليوم؟ أعمل 5 ساعات في اليوم. نعم أحسنت. كم ساعة تعمل في اليوم؟ أعمل 5 ساعات في اليوم. كم ساعة تعمل في اليوم؟ أعمل 5 ساعات في اليوم. طيب السؤال الثاني من يقرأها؟ من يقرأها؟ جوانا. تحميدة. ياسمين بشير. أردت جوانا. أردت فامدة. هل لك صديق؟ نعم لي صديق. هل لك صديق؟ نعم لي صديق. نعم. الثالث سنت. أين تعمل؟ أعمل في الشركة. نعم. أين تعمل؟ أعمل في الشركة. نعم أحسنت. الرابع. ماذا تعملين؟ أعمل طبيبة. نعم. ماذا تعملين؟ أعمل طبيبة. أعمل طبيبة. طيب الخامس من يقرأه؟ أروين أستاذ. نعم تفضل. هل تحبين عملك؟ عمل في الشركة. لا. ومن يجيب؟ غير صديقي. تزكية. تزكية. نعم. هل تزكية. تحبين عملي؟ نعم أحب عملي. طيب مرة أخرى. إن مرة. هل تحبين عملي؟ نعم أحب عملي. طيب غير يا سيستر சொல்றதா சொன்னீங்க யாரு? عائشة. عائشة. هل تحبين عملك؟ نعم أحب عملي. نعم. هل تحبين عملك؟ عملك لا عملك. هل تحبين عملك؟ نعم أحب عملي. عملك தானே என்னுடைய வேலையை நீ விரும்புறாயா? هل تحبين عملك؟ عملك. نعم أحب عملي. نعم أحب عملي. طيب بارك الله فيكم جميعا. ننتقل إلى التدريب الرابع. صل بين الفقرة والصورة المناسبة. இங்க ஒரு பந்தி தந்திருக்கிறான். ஒவ்வொரு பந்தி அந்த பந்திக்கும் பொருத்தமான சூறாவுக்கும் இடையில நீங்க இணைப்பை ஏற்படுத்தணும். ரைட்? முதலாவது இந்த ஃபிக்ராவை யார் வாசிக்கிறீங்க? من يقرأ هذه الفقرة الأولى ثم يشير إلى الصورة. خير نساء أستاذ. نعم تفضلي. أوكي أستاذ. محمود مهندس يعمل في شركة كبيرة.
கொஞ்சம் மாரி திரும்ப ரெண்டாவது வரி يعمل في الشركة كبيرة. لا طيب. يعمل في الشركة أستاذ في الشلة. நீங்க வாசிச்சு முடியுங்க. மத்தாக்கள் கவனிச்சுக்கோங்க எங்க பிழை விட்டுறாங்க அப்படின்னா. ஓகே. يعمل في شركة كبيرة. محمود يذهب إلى الشركة بالحافلة ويعمل 7 ساعات في اليوم ويحب عمله. نعم بارك الله فيك. இவங்க எங்க பிழை விட்டாங்க? யாரு சரி? جوانا شركة ஜுவானா பேர் சொல்லாம சொல்லவானும். ஜுவானா شركة வரும் உஸ்தாத். என்ன பிள்ளை? அங்க வந்து ஃபத்ஹத்தைன் சொல்லாம கஸ்ரத்தைன் சொல்லாம கஸ்ரா மட்டும் சொன்னாங்க. நான் ஷரிகத்தி சொன்னாங்கல்ல, ஒரு ஷரிகாட்டா ஷரிகத்தின் தன்வீன் இருக்குதுங்க. يعمل في شركة كبيرة. تمام. يعمل في شركة كبيرة. نعم. இப்ப எந்த சூரா காண்பிங்க பாருங்க. جيم أستاذ. جيم. அப்ப محمود مهندس يعمل في شركة كبيرة. يعمل في شركة كبيرة. محمود يذهب إلى الشركة بالحافلة. بالسيارة لا، بالحافلة. بالدراجة لا، بالحافلة. ويعمل 7 ساعات في اليوم. ويعمل 7 ساعات في اليوم ويحب عمله. طيب الفقرة الثانية من يقرأها؟ جاسمين بشير. نعم تفضل. أحمد طبيب يعمل في مستشفى الجامعة. يذهب أحمد إلى المستشفى بالسيارة ويعمل 6 ساعات في اليوم ويحب عمله. نعم. ما هي الصورة؟ أحسنت. همزة. أحمد طبيب يعمل في المستشفى. يذهب أحمد إلى المستشفى بالسيارة ويعمل 6 ساعات في اليوم ويحب عمله. طيب الفقرة الثالثة من يقرأها؟ فيروز أستاذ. نعم. شاكر مدرس في المرحلة الابتدائية يذهب إلى المدرسة في الصباح. شاكر يدرس 5 ساعات في اليوم ويحب عمله. نعم أحسنتم جميعا بارك الله فيكم. نعم ما هي الصورة؟ باء. حرف نعم. شاكر مدرس في المرحلة الابتدائية يذهب إلى المدرسة في الصباح. شاكر يدرس 5 ساعات في اليوم ويحب عمله. طيب الآن انتهينا من هذا التدريب وهو التدريب الرابع. ننتقل إلى التدريب الخامس. اقرأ الفقرة ثم أجب عن الأسئلة. இந்த ஃபிக்ரா வாசிச்சுட்டு இந்த பத்தியை வாசிச்சுட்டு செய்யணும், கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இப்ப இந்த ஃபிக்ராவை நீங்க ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக அமைதியாக வாசிக்கணும். நான் கேட்கிற கேள்விக்கு பிறகு நீங்க பதில் சொல்லணும். இப்ப நான் உங்களுக்கு தர டைம், நீங்க இந்த ஃபிக்ராவை தனியாக ஒவ்வொருத்தரும் வாசிக்கிறதுக்குரிய டைம்.
هل قرأتم؟ نعم أستاذ. نعم. نعم. طيب السؤال الأول: ما مهنة عمر؟ ما مهنة عمر؟ من يجيب؟ جوانا. نعم. عمر طيار. عمر طيار. أحسنت. السؤال الثاني: ماذا درس؟ ماذا درس؟ من يجيب؟ فريدة فاطمة. طياران في كلية الطيران. درس طياران في كلية الطيران. பரவாயில்ல. இன்னொரு தரப்பு பதில் சொல்ல கொடுப்போம். رمضان فاطمة. درس الطيران. نعم، درس الطيران. درس الطيران. طيب السؤال الثالث: أين درس؟ من يجيب؟ جاسمين بشير. نعم تفضلي. درس في كلية الطيران. نعم أحسنت. السؤال الرابع: أين يعمل؟ من يجيب؟ عائشة. يعمل في شركة الطيران. يعمل في شركة الطيران. طيب السؤال الخامس: متى يذهب إلى الشركة؟ متى يذهب إلى الشركة؟ من يجيب؟ فوزيا تجيبين؟ من يجيب؟ خير أستاذ. نعم تفضل. يذهب مبكرا. متى يذهب إلى الشركة؟ يذهب مبكرا. نعم أحسنت. طيب السؤال السادس: متى ينتهي؟ من يجيب؟ نعم تفضل. أحمد عمله الساعة السادسة. نعم مرة أخرى. متى متى يبدأ العمل متى يذهب إلى الشركة؟ متى يبدأ العمل؟ أبريا உஸ்தாத் क्वेश्चन மாத்தி கேட்டுட்டீங்க. மாத்தி கேட்டேன். கேக்குறதுக்கு பதில் 7th one கேட்டுட்டீங்க. طيب فهمت. متى يبدأ العمل؟ அது கேட்டோமா? ஆறாவது கேக்கல உஸ்தாத். طيب متى يبدأ العمل؟ من يجيب؟ جاسمين بشير. نعم ياسمين بشير. يبدأ العمل الساعة السادسة صباحا. உஸ்தாத் வாய்ஸ் எது கேக்கல. நான் பேசுற கேக்கு தானே? உஸ்தாத் இப்பதான் கேக்குது. ஓ சரி ரைட். எனக்கு கேட்கல. நீங்க யாரும் பதில் சொன்னீங்களா என்னன்னு தெரியல. பதில் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் உஸ்தாத். يبدأ العمل الساعة السادسة صباحا. نعم. يبدأ متى يبدأ العمل؟ رايت. يبدأ العمل الساعة السادسة صباحا. طيب أحسنت. السؤال السابع: متى ينتهي العمل؟ متى ينتهي العمل؟ نعم. من يجيب؟ نعم تفضلي. ينتهي الساعة 1 ظهرا. نعم ينتهي الساعة 1 ظهرا. ينتهي الساعة 1 ظهرا. طيب السؤال الثامن: كم ساعة يعمل في اليوم؟ كم ساعة يعمل في اليوم؟ من يجيب؟ رسمي. يعمل عمر 7 ساعات في اليوم.
نعم يعمل 7 ساعات في اليوم. نعم. السؤال التاسع: كم يوما يعمل في الأسبوع؟ كم يوما يعمل في الأسبوع؟ من يجيب؟ مسكية نعم نسكت. يعمل 5 أيام في الأسبوع. نعم يعمل 5 أيام في الأسبوع. أحسنت. طيب السؤال العاشر: متى العطلة؟ متى العطلة؟ من يجيب؟ فهمت. أميرة. فهميدة. العطلة يوم الخميس ويوم الجمعة. العطلة يوم الخميس ويوم الجمعة. طيب الآن نحن انتهينا من هذا التدريب. طيب من يقرأ هذه الفقرة بصوت مرتفع؟ யார் இதை சத்தமா வாசிக்க வரீங்க? ஜாஸ்மின் பஷீர் வாசிக்கட்டுமா உஸ்தாத்? ஆண்கள் ஒருத்தர் வாங்களே, யார் பாருங்க. இர்ஃபான். இர்ஃபான். உமரு தையாருன் درس الطيران في كلية الطيران وهو يعمل. கொஞ்சம் இருங்க. யாவுக்கு என்ன ஃபத்ஹாவா சுக்கூனா? طيران. طيران طيرانا طيران في كلية. ரெண்டு ஃபத்ஹா தான் இருக்கு. அப்ப ஃபத்ஹா வாசிக்கணும். இது ரெண்டு ஹரக்கத் வச்சு காட்டிக்கிறோம். في كلية الطيران وهو يعمل في شركة الطيران. شركة ولا شركة؟ شركة الطيران. يذهب عمر مبكرا إلى الشركة. يبدأ العمل الساعة 6 صباحا وينتهي الساعة 1 ظهرا. يعمل عمر 7 ساعات في اليوم ويعمل 5 أيام في الأسبوع. العطلة يوم الخميس ويوم الجمعة. يذهب عمر إلى الشركة بالسيارة. ரைட். இப்போ இவர் வாசிச்சதுல முக்கியமான பிழைகள் யாருக்கு சொல்லு? நான் திருத்தினது இல்லாம. ஃபரிதா ஃபாத்திமா சொல்றோம் உஸ்தாத். உத்லத்தி யோமல் ஹமீஸ் வ யோமல் ஜும்ஆ அது வந்து சேர்த்து சொல்லிட்டாங்க. ரைட். இது முக்கியமான பிழை. அஹ்சன்த். ஏன் முக்கியமான பிள்ளை? யாருக்கு சொல்லலுமே முக்கியமான பிள்ளை? ரம்லான் ஃபாத்திமா. அது சென்டென்ஸ் முடியுதுல உஸ்தாத், டாட் வச்சிருக்காங்க. அடுத்து எதுஹபு. ரைட். இன்னும் தெளிவா யாருக்கு சொல்றாரு? அவன் சொன்ன சரிதான். இன்னும் தெளிவா யாருக்கு சொல்றாரு? அது அந்த ஜும்லா வந்து முடிஞ்சு நீங்க யார் பேசுறீங்க? சாரி உஸ்தாத், ஜாஸ்மின் பஷீர். சொல்லுங்க. அந்த ஜும்லா முடிஞ்சு ரெண்டாவது ஆரம்பிக்குது. சோ அங்க வந்து அந்த கமா கொடுத்துருக்காங்க உஸ்தாத். சோ அங்க நம்ம நிப்பாட்டி அடுத்தது படிக்கணும். சரி. இப்ப இவர் அவங்க வாசிச்சது மாதிரி நான் கருத்து கொடுத்தா எப்படி வருமெண்டா, அல் உத்லத்து யௌமல் ஹமீஸ். உத்லா யௌமுல் ஹமீஸ் நிப்பாட்டிட்டாரு. அதாவது வியாழக்கிழமை விடுமுறை நாள் என்று அர்த்தமாயிடும். அதுக்கு பிறகு என்ன சொல்றாருண்டா, வயோமல் ஜுமாத்தி எதுஹபு உமரு இலா ஷரிக்கதி பிஸ்ஸையாரா. வெள்ளிக்கிழமை உமர் ஷரிக்காவுக்கு செய்யாராவை போவார். என்ன இடையில நிறுத்தலே. அப்ப ரெண்டையும் சேர்த்து சொன்ன உடனே பொதுவாக உமர் ஷரிக்காவுக்கு செய்யாரால தான் போவாருன்னு தான் இருக்குது. இங்க வெள்ளிக்கிழமை போகவே மாட்டார். வெள்ளிக்கிழமை விடுமுறை. வெள்ளிக்கிழமை உமர் வந்து ஷரிக்காவுக்கு செய்யாரால போவாருண்டா ஆயிடும் கருத்து. இங்க நிறுத்தலை என்றால், இங்க நுக்தாவுல முற்றுப்புள்ளியில நிறுத்தா இல்லை என்றால் வெள்ளிக்கிழமை தான் உமர் என்ன செய்யறாரு? அப்ப செய்யாராவில் ஷரிக்காவுக்கு போறாருண்டா ஆயிடும். விளங்கினா இப்ப நான் சொன்னது?
ஏன் நாம் ஏன் உஸ்தாத். ஏன் முற்றுப்புள்ளி கமா இதெல்லாம் வாசிப்புல முக்கியம்ன்றத இப்ப நாங்க புரியணும். சரி, இப்ப நாங்க வேற யார் வாசிக்க வரீங்க? ஆண்கள் ஆண்கள் ஜாஸ்மின் سميرة ஆண்கள் யாரும் இல்லையா? رسمي يا أستاذ. تفضل. عمر طيار درس الطيران في كلية الطيران وهو يعمل في شركة الطيران. يذهب عمر مبكرا إلى الشركة. يبدأ العمل الساعة 6 صباحا وينتهي الساعة 1 ظهرا. يعمل عمر 7 ساعات في اليوم. يعمل 5 أيام في الأسبوع. العطلة يوم الخميس ويوم الجمعة. يذهب عمر إلى الشركة بالسيارة. طيب بارك الله فيك. أحسنت. يا இவங்க வாசிச்சதுல ஏதாவது பிழை யாராவது கண்டீங்களா? الله أستاذ. சொல்லுங்க யாரு? ஆயிஷா சீன் ஃபுல்லா ஸ்வாத் மாதிரி அந்த ஹர்ஃப் உச்சரிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸ்வாஅத்த ஸ்வாதிசத்த அந்த சீன் ஹர்ஃப வந்து ஸ்வாதா உச்சரிச்ச மாதிரி இருந்துச்சு சார். சரி, வேற சூரத்துல் எப்படி? தயாரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. தயாரான் வேற خمسة சொன்னாங்க உஸ்தாத். சமீரா சொல்லுங்க. ويعمل خمسة சொல்லாம خمسة خمسة أيام. சொல்லாமா? خمسة சொன்னாங்க. طيب خير. அப்ப நாங்க வாசிக்கணும். வாசிக்கும் பொழுது இன்னொருத்தர் எங்களை திருத்தணும். அப்படி திருத்தும் பொழுது நாங்க எங்களோட வாசிப்பு வந்து திருந்தும். அதுக்குத்தான் நாங்க என்ன செய்வோம், திருத்த சொல்றோம். ரைட். இப்ப இந்த பந்தியை நாங்க அல்லது பத்திய ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கிதாபோட ஆரம்பத்துல தந்திருந்தா உங்களால புரியல. இப்ப உங்களுக்கு நீங்க தெளிவாக எந்த ஒரு மயக்கமும் இல்லாமல் இந்த பந்தி பத்தி உங்களுக்கு புரியுது, இந்த ஃபிக்ரா உங்களுக்கு புரியுது தானே? இல்லை உங்களுக்கு பல படிச்சாக்கள் பழைய ஆரம்பத்துலேருந்து படிச்சுட்டு வராக்களுக்கு இதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லைன்ற தெளிவு. சரி, புதுசா இன்றைக்கு வந்தாக்கள் கொஞ்சம் முந்தி வந்தாக்கள் சில நேரம் ஒரு சொற்கள் 2-3 சொற்கள் தெரியாமல் இருக்கலாம் புதியாக்கள்ங்கிறதுனால. ஆனா இலகுவானது, நீங்க ஆரம்பத்திலேருந்து படிச்சு வந்ததுனால இலகுவானது. ஆரம்பத்திலே உங்களுக்கு இந்த ஃபிக்ரா தந்திருந்தால் உங்களால கருத்து புரிகிறதுக்கோ வாசிக்கிறதுக்கோ முடியாது. இப்ப வாசிக்க முடியும். ரைட். இப்ப நாங்க இன்னொரு ஃபிக்ராவுக்கு போவோம். التدريب السادس. اقرأ الفقرة ثم أجب عن الأسئلة. اقرأ الفقرة ثم أجب عن الأسئلة. அதே மாதிரி நீங்க தனியாக வாசிங்க. அதுக்கு பிறகு அதுக்குரிய பதில்களுக்கு சொல்லுங்க. முதல்ல வாசிங்க.
طيب هل قرأتم؟ نعم. 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 طيب الآن السؤال الأول، ما مهنة فاطمة؟ ما مهنة جميل. نعم تفضلي. مدرسة. نعم مدرسة، هي مدرسة. طيب السؤال الثاني، في أي مرحلة تدرس؟ في أي مرحلة تدرس؟ من يجيب؟ والله فاطمة. نعم يا فاطمة. نعم فاطمة. تدرس في المرحلة الابتدائية. نعم تدرس في المرحلة الابتدائية. السؤال الثالث، متى نعم இதுல வந்து உஸ்தாத் எனக்கு ஒரு டவுட், தர்ரிசீனு வராம துதர்ரிஸ்னு வந்திருக்கு உஸ்தாத். طيب تدرسين யாரை பார்த்து நாங்கள் சொல்லுவோம்? முன்னால இருக்கிறவங்கள பார்த்தானே சொல்லுவோம் துதர்ரிசு துதர்ரிசீன. காயிபில் சொல்லும் பொழுது, காயிபில் சொல்லும் பொழுது அவள் அப்படின்னு சொல்லும் பொழுது துதர்ரிசு. அவன் ஹுவ யுதர்ரிசு ஹிய துதர்ரிசு, ஹுவ யுதர்ரிசு ஹிய துதர்ரிசு. விளங்கிச்சா? புரிஞ்சுதா? இல்ல உஸ்தாத், இங்க தா வந்ததுனால பெண் பாலுக்கு சொல்றாங்களா உஸ்தாத்? இது முன்னாடி உள்ளவங்கள பார்த்து கேக்குறதா உஸ்தாத்? இல்லையே, இது முன்னோள்ளவங்களை பார்த்து கேட்கறதா? இல்ல, இவங்க படற்கேள்வி சொல்லப்படுது, அவள் சொல்லப்படுது. அவள் செய்வாள், அவள் செய்கிறாள் என்றதை வந்து நாங்க எப்படி சொல்லுவோம்? தஃஅலு, தஃஅலுன்னா சொல்லுவோம். அவன் செய்கிறான், ஹுவ யஃஅலு, அவள் செய்கிறாள், ஹிய தஃஅலு, ஹிய தஸ்தைகிது, ஹிய தذهب, ஹிய துதர்ரிசு. ஓகே உஸ்தாத். அப்ப நம்ம வந்து துதர்ரிசீன நம்ம சொல்லுவோம்ல உஸ்தாத், அது எப்ப உஸ்தாத் நம்ம பயன்படுத்தணும்? அது முன்னால ஒருத்தர், நீ கற்பிக்கிறாய். ஒரு பெண்ணை பார்த்து அந்தி துதர்ரிசீன், அந்தி تدرسين، أنت تستيقظين، أنت تفعلين، أنت تعملين، أنت تأكلين، أنت تشربين، أنت. ஓகே உஸ்தாத். طيب இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. متى تستيقظ من النوم؟ تستيقظ فاعل هي، متى هي أول. فاطمة متى تستيقظ من النوم؟ இப்போ ஒரு ஆணை பார்த்து கேட்கல, நீ எப்ப தூக்கத்துலேருந்து எழும்புவாய்? அதுக்கும் இதே மாதிரி தான் நம்ம கேட்போம், இடத்தை வச்சு நாங்கள் புரியணும். அவங்க கேட்கறது அவளை பத்தி தானே. ஃபாத்திமா متى تستيقظ من النوم؟ متى تستيقظ من النوم؟ باسمي சொல்றேன். نعم تفضل. تستيقظ الساعة الخامسة فجرا. تستيقظ الساعة الخامسة فجرا. نعم أحسنت. السؤال الرابع، متى تذهب إلى المدرسة؟ هي متى هي تذهب إلى المدرسة؟ متى تذهب إلى المدرسة؟ من يجيب؟ جوانا. نعم. تذهب إلى المدرسة الساعة السادسة صباحا. نعم تذهب إلى المدرسة الساعة السادسة صباحا. السؤال الخامس، متى يبدأ اليوم الدراسي؟ متى يبدأ اليوم الدراسي؟ من يجيب؟ جاسمين بشير. نعم. يبدأ اليوم الدراسي الساعة 7 صباحا. نعم يبدأ الساعة 7 صباحا. السؤال السادس، متى ينتهي؟ متى ينتهي؟ من يجيب؟ فريدة فاطمة சொல்றேன் உஸ்தாத். نعم. ينتهي الساعة 12 الظهر. نعم ينتهي الساعة 12
ظهرا ينتهي الساعة 12 ظهرا. طيب السؤال نعم. ஏன் அங்க எந்தஹின்னு இருக்கு? ஃபாத்திமா பத்தி தானே பேசுறாங்க. இல்ல, யாருக்கு பதில் சொல்லலும்? யார் சொல்லுவீங்க? ரம்லான் ஃபாத்திமா. ரமலான் ஃபாத்திமா. இது வந்து பாடத்தை பத்தி பேசுறாங்க. யமு திராசா பாடம் அப்படிங்கறதுனால ஆண்பால்ங்கிறதுனால அங்க ஆண்பாலா கொடுத்துருக்காங்க. வேற யாருக்கு சொல்லணும்? முஹம்மத். இல்ல, அவங்க எப்ப முடியுதுன்னு கேக்குறாங்க. அது இப்ப கிளாஸ் கிளாஸ் முடியுது. இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுப்போமே. வேற யார் சொல்லுவாரு? சொல்லுங்க. அது வினை பத்தி சொல்றாங்க உஸ்தாத். எப்ப முடிய போகுதுன்னு கேக்குறாங்க. அதனால இது வந்து யன்தஹி ஃபிஅலுல் முதாரியில வந்திருக்காங்க உஸ்தாத். சரி, ஆனாலும் இன்னும் பதில் சரியாகவே வரல. யார் சொல்ல வரீங்க? யோசனை பண்ணி பாருங்க. அது மதரசா பத்தி பேசப்படுறதுனால. மதரசா முதக்கரா? அப்ப தந்தஹியம் தானே வரும். உஸ்தாத் அன்னைக்குள்ள பாடம் அத பத்தி தான் பேசுறோம். இப்ப மார்க்கெட்டா இருக்கு. யார் பேச போறீங்க? உஸ்தாத் ஜாஸ்மின் பஷீர். அது பீரியட் கேக்குறாங்க உஸ்தாத். இல்ல, இங்க பேசுறது வந்து அல் யௌமு திராசி. அல் யௌமு திராசி பாட நாள் தானே. முன்ன கேள்வி என்ன? முதலாவது மத்தா யப்த உல் யௌமு திராசி. யௌம்ன்றது முதக்கர். பாட நாள் எப்போது ஆரம்பமாகும்? இது முஅன்னஸாக இருந்திருந்தால் என்ன சொல்லுவோம்? மத்தா தப்த உத் திராசா. திராசான்னு வந்து அது முஅன்னஸ். அப்படி கேட்கும் பொழுது மத்தா தப்த உத் திராசா. திராசா எப்ப ஆரம்பிக்கும்? அது முஅன்னஸ். முதக்கராக இருக்கிறதுனால மத்தா யப்த உல் யௌமு திராசி. யௌமு திராசி என்றால் பாட நாள் தானே. மத்தா யப்த உல் யௌமு திராசி. அல் யௌம் என்றதான் ஃபாயில். இங்க யப்தவுட ஃபாயில் அல் யௌம். ஃபாயில் முதக்கராக இருந்தால் நாம ஃபிஅலையும் முதக்கராக கொண்டு வரணும். ரைட். அதே மாதிரி மத்தா யன்தஹி, அது எப்ப முடியும்? ஹுவண்டா எங்க எதை பார்த்து மீறுது? யௌம பார்த்து. அது என்றுங்க நாங்க சொல்றது இது யௌம். மத்தா யன்தஹி யௌமு திராசி தானே கேள்வி. மத்தா யன்தஹி யௌமு திராசி. ஃபஹிம்தும் ஓ மா ஃபஹிம்தும்? விளங்குனா விளங்கலையா? புரிஞ்சது. புரிந்தது. ரைட். السؤال السابع كم حصة تدرس فاطمة في اليوم؟ كم حصة تدرس فاطمة في اليوم؟ رسمي أستاذ. نعم تفضل. تدرس فاطمة 5 حصص في اليوم. تدرس فاطمة 5 حصص في اليوم. تدرس 5 حصص في اليوم. نعم. السؤال الثامن ماذا تدرس؟ من يجيب؟ ماذا تدرس؟ عائشة. نعم تفضل. تدرس اللغة العربية والثقافة الإسلامية والعلوم. نعم، تدرس اللغة العربية والثقافة الإسلامية والعلوم. نعم أحسنت. السؤال التاسع أين تذهب في الاستراحة؟ أين تذهب في الاستراحة؟ نعم، من يجيب؟ مسكية. تذهب فاطمة في الاستراحة إلى المكتبة. نعم، تذهب إلى المكتبة. أين تذهب في الاستراحة؟ إلى المكتبة. الذي تذهب إلى المكتبة. نعم. السؤال العاشر الأخير ماذا تفعل في المكتبة؟ ماذا تفعل في المكتبة؟ من يجيب؟ أروين أستاذ. نعم. تقرأ كتابا أو صحيفة. نعم، تقرأ كتابا أو صحيفة. تقرأ
كتابا أو صحيفة. نعم أحسنتم، بارك الله فيكم جميعا. الآن نبدأ. من يقرأ هذه الفقرة؟ யாருக்கு வாசிக்கலாம்? ரம்லான் ஃபாத்திமா. இதுல ஏதாவது பிழை, அதாவது விளங்காத சொற்கள் யாருக்காவது இருக்கா? கேட்கலாமா? சஹீஃபா. சஹீஃபா என்றால் என்ன? யார் சொல்றீங்க பதில்? நான் சொல்ல பேப்பர். பேப்பர். பத்திரிகை. பேப்பர். சஹீஃபா. ரைட். வேற யாருக்கு விளங்காத சொல் இருக்குது? மர்ஹலா. மர்ஹலா என்றால் யாருக்கு பதில் சொல்லணும்? مرحلة. أستاذ جاسمين بشير. லேப். இல்ல வேற யாரு? ஜுவானா. லெவல் தானே, தரம். ஃபாத்திமத்து முதர்ரிசத்துன் ஃபில் மர்ஹலத்தில் இப்திதாயா. ஆரம்ப தர பாடசாலையில டீச்சர் ஆகிக்கிறார். மர்ஹலத்துல் இப்திதாயா. பாத்தீங்களா? கருத்து புரியாம இருந்திருக்கிறீங்க. எத்தனை முறை இந்த மர்ஹலால் வந்திருக்கீங்க? முராஜா பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃபில் மர்ஹலத்தில் இப்திதாயா. அதாவது அரபு நாட்டுல எங்கட எப்படி பிரிச்சிருப்பாங்க என்றால், முதலாம் வகுப்புல இருந்து 6ஆம் வகுப்பு வரையில அல் மர்ஹலத்துல் இப்திதாயியா. அல் மர்ஹலத்துல் இப்திதாயியா முதல் தரம், ஆரம்ப தர பாடசாலைகளுக்கு அல் மர்ஹலத்துல் இப்திதாயியா. ரைட். அதுக்கு பிறகு 3 வருஷங்கள் எங்கட நாட்டுல 7ஆம் ஆண்டு, 8ஆம் ஆண்டு, 9ஆம் ஆண்டு. இதுக்கு நான் அரபு நாடுகள்ல அதுக்கு தனி ஸ்கூல் இருக்கும். அதுல சொல்லுவாங்க அல் மர்ஹலத்துல் முத்தவஸ்ஸிதா, நடுத்தர பாடசாலைகள். அல் மர்ஹலத்துல் முத்தவஸ்ஸிதா. அதுக்கு பிறகு 3 வருஷம், அதாவது 7, 8, 9 முடிஞ்சு 10, 11, 12 அந்த 3 வருஷத்துக்கும் சொல்றது அல் மத்ரஸத்து ஸானவிய்யா. அல் மர்ஹலத்து ஸானவிய்யா. அல் மத்ரஸத்து ஸானவிய்யான்னு சொல்லுவாங்க. செகண்டரி ஸ்கூல், உயர்தர. நாங்க எங்கட நாடுகள்ல உயர்தர பாடசாலை, ஹை ஸ்கூல் என்றெல்லாம் சொல்லுவோம். அதுக்கு தானே அல் மர்ஹலத்து ஸானவிய்யா. அல் மர்ஹலத்துல் அதுக்கு முந்தி முத்தவஸ்ஸிதா. ஆரம்பம் 1ஆம் ஆண்டிலிருந்து 6ஆம் ஆண்டு வரையில இப்திதாயியா. ரைட். அப்ப ஃபாத்திமத்து முதர்ரிசத்துன் ஃபில் மர்ஹலத்தில் இப்திதாயியா. ஆரம்ப நிலை பாடசாலைகள் மர்ஹலாவுல முதர்ரிசாவாக அவங்கிக்கிறாங்க. வேற ஏதாவது தெரியாத சொற்கள்? நான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்ப எல்லாருக்கும் மர்ஹலா இப்திதாயியாண்டா தெரியும். பாத்தீங்களா? கேட்டாதான் தெரியும். சரியா? வேற யார் சொல்றாரு? உஸ்தாத், இந்த ஜாஸ்மின் பஷீர் ஒயந்தஹிக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்தீங்க உஸ்தாத்? எனக்கு ஒரு கால் வந்துருச்சு, கேட்க முடியல. வயந்தஹி என்றால் முடியும். எது முடியும்? முன்னுக்கு என்ன சொல்லிருக்குது? அல் யௌமு திராசி. யப்தஉல் யௌமு திராசி. அல் யௌமு திராசி ஆரம்பிக்கும். வயந்தஹி அது முடியும். எது? அல் யௌமு திராசி. யௌமுங்கிறது முதக்கர். வேற ஏதாவது தெரியாத சொல்லிருக்கா? ரைட். இப்ப ரமதான் ஃபாத்திமா, சமீரா. முதலாவது ரமதான் ஃபாத்திமா சிங்கம். فاطمة مدرسة في المرحلة الابتدائية، تستيقظ الساعة 5 فجرا، وتذهب إلى المدرسة الساعة 6 صباحا. يبدأ اليوم الدراسي الساعة 7 صباحا، وينتهي الساعة 12 ظهرا. تدرس فاطمة 5 حصص في اليوم. تدرس اللغة العربية والثقافة الإسلامية والعلوم. تذهب فاطمة في الاستراحة إلى المكتبة وتقرأ كتابا أو صحيفة. نعم. سميرة இவங்க வாசிச்சதுல ஏதாவது பிழைக்கா? نعم أستاذ. استراحة சொன்னாங்க. الاستراحة வாசிக்கணும். ரைட். في الاستراحة في المرحلة الابتدائية. ரைட். அது ஓகே, பிரச்சனை இல்லை. அது ஆரம்பம் தானே. ஓகே. வேற
ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் பல முறை என்றாலுமே நான் பெருசா கணக்கெடுக்கல அந்த பிழையை. நீங்க இன்னும் முதல் புத்தகத்துல இருக்கிறதுனால. ரைட், வேற அவ்வளவுதானா? ஜாஸ்மின் பஷீர் சொல்றேன் உஸ்தாத். ஹிசஸ வந்து ஹிஸ்ஸஸ சொன்னாங்க உஸ்தாத். ஹிஸ்ஸஸ் அண்ட் ஷத்தாஸ்ன்னு சொன்னாங்களா? நான் கவனிக்காத, நீங்க காமிச்சிருக்கீங்க. வேற அப்ப நாங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம். நேரம் இல்லாதனால 2 பேருக்கு வாசிக்க கொடுக்கலாம் இருந்தேன். ரைட், சமீரா குயிக்கா வாசிங்க. அப்ப நீங்க. فاطمة مدرسة في المرحلة الابتدائية تستيقظ الساعة 5 فجرا وتذهب إلى المدرسة الساعة 6 صباحا. يبدأ اليوم الدراسي الساعة 7 صباحا وينتهي الساعة 12 ظهرا. تدرس فاطمة 5 حصص في اليوم. تدرس اللغة العربية والثقافة الإسلامية والعلوم. تذهب فاطمة في الاستراحة إلى المكتبة وتقرأ كتابا أو صحيفة. نعم، بارك الله فيكم جميعا. وينتهي الساعة 12 ظهرا. இதுக்கு ஆண்கள் ஒருத்தர் எனக்கு கருத்து சொல்லுங்க பாப்போம். وينتهي الساعة 12 ظهرا. பேசி எனக்கு தெரியாமல பயப்படுறீங்க சொல்றதுக்கு இல்ல? நாங்க எல்லாருமே இங்க படிக்கிறதா. சொல்லுங்க. லெசன் வந்து 12 மணிக்கு முடியும். 12 மணிக்கு துஹருக்கு முடியும். எது முடியும்? அல்யோமு திராசி, பாடநாள் என்ற நாங்க படிச்சுக்குவோம். இதானே அல்யோமு திராசி பீரியட்ல. பாடநாள் என்றது ஒரு ஸ்கூல்ல பாடநாள்ன்றது 7 மணிக்கு தொடங்கி 2 மணிக்கு முடியும். சில ஸ்கூல்ல 3 மணிக்கு முடியும். சில ஸ்கூல்ல சின்ன பிள்ளைகளுக்கு 12 மணிக்கு முடியும். 7 மணிக்கு ஆரம்பிக்கும் அல்லது 8 மணிக்கு ஆரம்பிக்கும். இப்ப பாடநாள்னு ஒன்று இருக்குதானே, அதுதான் சொல்ல அல்யோமு திராசி. பாடநாள் சில ஸ்கூல் 5 மணித்தியாலங்கள் இருக்கும், சில ஸ்கூல்ல 7 மணித்தியாலங்கள் இருக்கும். அதான் பாடநாள் என்ற. அப்ப அல்யோமு திராசி பாடநாள். அது நாங்க ஏற்கனவே இவ்வாறு பார்க்கும் பொழுது பார்த்திருக்கிறோம். ரைட், இப்ப நாங்க அடுத்த கடைசி கட்டத்துல இருக்கிறோம். இதுல நீங்க இந்த ஹிவார்ல இன்னும் ஆட்களை பார்த்து இந்த 2 ஹிவார்லையும் கேள்வி கேட்கணும்ன்றது ஒரு பயிற்சி. ரைட், யாருக்காவது சந்தர்ப்பம் கொடுப்போம். அரபுல நீங்க இங்க வராத கேள்வி ஒன்று யாருக்கு கேட்க இந்த முதலாவது ஹிவார்ல அவங்களே இன்னொருத்தர் பதில் சொல்லுவாங்க அதுக்கு. ரைட், யார் வாரீங்க கேள்வி ஒன்று கேட்கறது? جوانا أستاذ. ரைட், تفضلي. كيف يذهب إلى الشركة؟ نعم احسنتي بارك الله فيك. யாருக்கு பதில் சொல்றது? நீங்களே தெரிவு செய்யுங்க யார் பதில் சொல்றது, அல்லது யாராவது சொல்ல போறீங்களா பதில்? نعم تفضل. يذهب عمر إلى الشركة بالسيارة. نعم بالسيارة. احسنت. طيب இப்ப இதுல யாராவது இன்னொரு கேள்வி கேளுங்க. ரெண்டாவது குரான். أستاذ نعم كم يوما العطلة؟ ايوه احسنت. كم يوما العطلة. طيب يا رب ادخل بالي. احسنت بارك الله فيك. نعم يا رب ادخل بالي.
பதில் சொல்றது யாரும் இல்லையா? நீங்க இதுல கேட்டீங்களா முதலாவதுல கேட்டீங்களா? முதலாவது முதலாவது. ரைட். அதுக்கு யார பதில் சொல்றீங்க? நீங்களே சொல்லுங்க. யாரும் இல்லை. யோமுத்தானி. கன்சல் எப்படி சொல்லலாம்? كم يوم؟ ياسمين بشير. العطلة يوم الخميس. يوم الخميس. இல்லை. சரியான பதில் யாருக்கு சொல்ல? فاطمة. ஆயிஷா. ثلاثة أيام. ரெண்டு நாள் தானே ஒத்துடா? எனக்கு எப்படி சொல்ற? கம்மன் தான் கேட்டீங்க. எத்தனை நாள்? يومان. العطلة يومان. 2 நாட்கள். العطلة يومان. يومان. العطلة يومان. طيب இப்போ நாங்க எங்களோட நேரம் முடியறதுக்கு முன்னால அடுத்த கட்டத்து கிதாபா இது நீங்க எழுதணும் நாளைக்கு. ரைட். அதை நாங்க குயிக்காக செய்வோம். நான் சொன்னேன் இன்றைக்கு நீங்க தத்ரீப் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. இதுல இஸ்தபிர் நஃப்ஸக் 2 பக்கம் நீங்க தத்ரீப் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. ரைட். நீங்க அடுத்த பாடத்துக்கு வியாழக்கிழமைக்கு இஸ்தபிர் நஃப்ஸக்கை நீங்க செஞ்சிருப்பீங்க. அதை வச்சுக்கோங்க. அதோட சேர்த்து அது இஃப்திபார் நிஸ்ஃபி நாங்க செய்யறதுக்கு இருக்கிறோம். இஃப்திபார் நிஸ்ஃபி வந்து நீங்க செஞ்சுட்டு வர தேவையில்லை. அது வகுப்புல செய்யறது. ரைட். நீங்க என்ன செய்யணும் மாட்டால் அப்ப வியாழக்கிழமைக்கு இஃப்திபார் நிஸ்ஃபி இருக்குது. இஸ்தபிர் நஃப்ஸக்கை நீங்க வீட்டுல செய்யணுமானது. இஃப்திபார் நிஸ்ஃபி வந்து நீங்க இங்க வந்து செய்யுங்க. பிரச்சனை இல்லை. இங்க செய்ய பிரச்சனை இல்லை. நீங்க இஃப்திபார் நஃப்ஸி இங்க தான் செய்யணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் மாட்டா, நாங்க படிச்ச 72 பாடத்தையும் நீங்க மீட்டர் செஞ்சுட்டு வாங்க. சரி. ரைட். அப்ப அடுத்த கிழமைக்கு இஃப்திபார். அடுத்த கிழமை அல்ல, அடுத்த வியாழக்கிழமைக்கு வியாழக்கிழமைக்கு இஃப்திபார் நிஃப்ஸி. நீங்க இந்த புத்தகத்துல படிச்ச எல்லா பாடத்துக்குமான இஃப்திபார். சரியா? நீங்க 3 மாசம் மாஷா அல்லாஹ் வேண்டிய மட்டும் டைம் எடுத்து இருக்கிறீங்க. அதுல பாடங்கள் மீட்டி இருப்பீங்க. அதனால நீங்க இந்த இஃப்திபாருக்கு ரெடியாக வாங்க. இஃப்திபாருக்கு ரெடியாகிறதுங்கிறது முதல் பாடத்துல இருந்து கடைசி பாடம் வரை இந்த புத்தகம் ஃபுல்லா நீங்க மீட்டர் செஞ்சுட்டு வர்றதுதான் அந்த இஃப்திபார். சரி. ரைட். ஏன்னா எங்களுக்கு இந்த மாசம் கடைசியில ஜூலைல அடுத்த கோர்ஸ்க்குள்ள இஃப்திபார்கள் எல்லாம் இருக்கு. சரி. தக்பீர் ஃபிராட. அதனால இந்த இஃப்திபார் இன்ஷா அல்லாஹ் இந்த கிழமையில வியாழக்கிழமை நடக்குங்க. ரைட். அதுக்கு இப்ப நாங்க இந்த அடுத்த வாரமா கிதாபாவை நாங்க இப்போதைக்கு பார்ப்போம். அதுக்கு பிறகு பேசுவோம். சரி. பாருங்க, கிதாபா பாடத்துலன்றது எழுதிட்டு வரதானே. அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, எழுதி பயிற்சி அனுப்பணும். சரியா? இப்ப இதை குயிக்காக நாங்க பார்ப்போம். ஏற்கனவே பாடம் மீட்டி நாங்களுக்கு இதை பார்க்க பாருங்க. இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்கடா, 3 ஹர்ஃப் தந்திருக்காங்க. இந்த 3 ஹர்ஃபையும் சேர்த்து ஒரு கலிமா உருவாக்கி சொல்லியிருக்கிறான். சேர்த்தால் திஃபுல் என்ற ஒரு கலிமா உருவாகுது. அதே மாதிரி இந்த முதலாவது யாரு சேர்த்து ஒரு கலிமா உருவாக்குறீங்க? இப்ராஹிம். யதுருஸ். ஃபஹ்மிதா ரெண்டாவது. يأمل. மூணாவது யாரு? சொல்லுங்க. நாலாவது யாரு? ரஸ்மி. طيار. அஞ்சாவது ஃபரிதா ஃபாத்திமா. طيب. ஆறாவது யாரு? சாதிஸ். ஜெரினா முஹம்மத். نعم. ஜெரினா முஹம்மத். ஹந்தசா. طيب. இப்ப இது நீங்க செய்யறது ஒவ்வொருத்தரும் புத்தகத்துல செய்யணும். நான் இங்க குயிக்காக
செய்கிறோம். நீங்கள் கட்டாயமாக புத்தகத்தில் அமைதியாக இருந்து யோசிச்சு டைம் எடுத்து செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ரைட். இப்போ அடுத்தது பாருங்க, இங்க ஓர்டருக்கு இல்லாம கலிம சொற்கள் ஹர்ஃபுகள் தந்திருக்கிறாங்க. இந்த ஹர்ஃபுகளை முதலாவது நீங்க வரிசைப்படுத்தணும். மீம் ரா தா வரிசைப்படுத்திருக்கிறாங்க பாருங்க. முமர்ரித் என்று வரிசைப்படுத்திருக்கிறாங்க. இப்போ ஒழுங்கில்லாத முதல்ல வரிசைப்படுத்தி அதுக்கு பிறகு கலிமா உருவாக்கியிருக்கிறாங்க. இது கொஞ்சம் கஷ்டம் தான். ரைட் ரைட். யார் சொல்ல வரீங்க? முதலாவது அஹ்மத். سيد علي sorry سيد علي சந்தி. طيب இரண்டாவது யார் சொல்றீங்க? பாக்காட்டி கஷ்டம். ஏற்கனவே பார்த்துட்டு வந்த ஆக்களுக்கு தான் இது குயிக்கா சொல்லலாம். சொல்லுங்க. அக்லாம் என்ன சொல்றீங்க? ஓ என்ன சொல்றீங்க? கெஸ்லான்னு சொல்றாங்க உஸ்தாஸ். கஸ்லான். ஓ ரைட். கஸ்லான். அஹ்சன்த். இரண்டாவது கஸ்லான். ரைட். கஸ்லான். அதுக்கு இன்னொரு சொல் சொல்லலாம் இல்லையா? இன்னொரு சொல் சொல்லலாம். பரவாயில்ல. கஸ்லான். ஓகே கஸ்லான். ஓகே ரைட். வேற யார் சொல்ல வரீங்க? ரெண்டாவது மூணாவது சொல்லுங்க. அப்படி உலூம். அதுக்கு இன்னொரு சொல் சொல்லலாம். ரெண்டாவதுக்கு சக்கன் என்று சொல்லலாம் இல்லையா? சக்கன். அஸ்ஸக்கன். மூணாவது உலூம். ரைட். நாலாவது யார் சொல்ல வரீங்க? ஜுவானா. ஆயிஷா அஞ்சாவது. ஆயிஷா. ஜுவானாவோட மைக் எந்த நாளுமே அப்செட் தான், இன்டர்நெட் கனெக்ஷன். ரைட். ஆயிஷா. தம்ரீத். அஞ்சாவது ஃபரீத். ஆறாவது யாருக்கும் சொல்லலாம். மரீத். ஆறாவது மரீத். ரைட். இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். இது லேசானது. இதுல என்ன செய்யணும்டா, ஒவ்வொரு சூறாக்கு கீழே அதுக்கு பொருத்தமான பெயர்களை நீங்க சொல்லணும். முதலாவது சூறாக்கு லத்தீஃபுல். அடுத்த இரண்டாவது சூறாக்கில என்ன வரும்? கீழே உள்ள மூணாவது சூறா. கீழே உள்ள ஒன்னாவது முஸ்தஷ்ஃபா. கீழே உள்ள இரண்டாவது சூறா ஷரீகா இல்ல, ஷரீகா. இந்த பக்கத்துல உள்ள மேல முதலாவது சூறா அஞ்சாவது. முதலாவதுன்றது அரபுல வலதுதான், இடதல்ல. அஞ்சாவது முமர்ரித். ஆறாவது சைதலி. ஏழாவது டிஸ்டர்ப் ஆயிருக்கு மைக். பிள்ளையோட கதைக்கிற கேக்குது. அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்கடா, நீங்க செய்யணுமான தானே. நாங்க குயிக்கா செய்யறோம். போராக்களுக்கு போகலாம். பாடம் கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிட்டு. இந்த பாடம் வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக செய்யணும். அதை எப்படி செய்யறோங்கிறது சுருக்கத்தை தான் நாங்க இங்க பாக்குறோம். இங்க பாக்குறதல்ல, நீங்க எழுதுறது தனியாக நீங்க அமைதியாக இருந்து இதை எழுதணும். ரைட். இது கிதாபா பாடம், கிதாபாவுக்கான பயிற்சி. தத்ரீப் ராபிஅ இணைக்கிறது. சரி, இங்க ஒரு களிமை இணைச்சு காட்டிருக்கிறாங்க. ஹம்சத்து ஐயாம். அதே மாதிரி ஒவ்வொன்றாக நாங்க இப்ப இணைக்கணும். ரைட். முதலாவதுக்கு எப்படி வரும்? யாருக்கும் சொல்லலாம். இரண்டாவதுக்கு உம்முல் குரா. طيب. أربعة
ثلاث ثلاث وجبات ثلاث وجبات. ثلاث وجبات. طيب الخامس شهر رمضان شهر رمضان شهر رمضان. السادس اليوم اليوم الدراسي. اليوم الدراسي. طيب அஞ்சாவது பாருங்க تدريب رتب الكلمات. இங்க கலிமாக்களை ஆர்டர் இல்லாம தந்திருக்கிறாங்க, ஒழுங்கு இல்லாம. நீங்க அதை ஒழுங்குபடுத்தி ஒரு வாக்கியமாக உருவாக்கணும். ரைட்? இதுல அல் முஸ்தஷ்ஃபா அமலு ஃபி அப்படி தந்ததை எப்படி மாத்திருக்கிறாங்கடா அமலு ஃபில் முஸ்தஷ்ஃபா, அமலு ஃபில் முஸ்தஷ்ஃபா. அதே மாதிரி இதை எப்படி மாத்தலாம்? முதலாவது ஜும்லாவா أنا அன உஹிப்பு அமல். இரண்டாவது أنا أدرس الطب. أنا أدرس الطب. ثلاثة. رقم ثلاثة أدرس نعم أدرس في كلية التربية. أربعة نعم لأطفال. نعم لأطفال. خمسة نعم أنا طبيب. نعم أنا طبيب. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன தந்திருக்கிறாங்க என்றால், இந்த இடைவெளியில, அதாவது அடைப்புக்குறிக்குள்ள இருந்து ஒரு சொல்ல எடுத்து இடைவெளியை நிரப்பணும் தானே. உதாரணம் பாருங்க, ஆமலு சபஅ சஆத். ஆமலு சபஅ சஆத். இங்க ரெண்டு சொல் தந்திருக்கிறாங்க, அத்துஃபால் சஆத். இங்க பொருத்தமான சொல் சஆத். அப்ப இந்த இடத்துல சஆத் என்கிறத இணைச்சிருக்கிறான். அதே மாதிரி யார் முதலாவது எப்படி சொல்றீங்க? சொல்லுங்க பாருங்க. نعم صديقي أحمد طالب. صديقي أحمد طالب. طيب الثاني رنداودي كم ساعة تعمل. كم ساعة تعمل. طيب ثلاثة أنا أدرس أنا أدرس المدرسة. நான் மதரசா படிக்கிறேன். مدرسة படிக்கிறோம்ல தானே, திப தான் படி. أنا أدرس الطب. أنا أدرس الطب. طيب أربعة هل تحب عملك؟ هل تحب عملك؟ هل تحب عملك. طيب خمسة أعمل في الشركة. இப்போ இங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, இந்த சொற்களை நீங்க இந்த இடத்துல திரும்ப திரும்ப எழுதணும். திஃபல் திப் யதுருஸ். ரைட். அடுத்த தத்ரீப் சாமினை பாருங்க. தத்ரீப் சாமில என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஒரு சொல் பிழையாக எழுதப்பட்டிருக்குது, அதை நீங்க அடையாளப்படுத்தணும். தரை அடையாளப்படுத்தணும். உதாரணத்தை பாருங்க. மிசால் அத்துஃபால் துல்லாப் தொயரான் தொய்யார். தொயரான்ங்கிறது தயரன் என்று எழுதப்பட்டிருக்கு, அது பிழை. அதை அடையாளப்படுத்தி தயரான் சரியாக எழுதியிருக்கிறான். அதே மாதிரி நீங்க இந்த இடத்துல பிழைய அடையாளப்படுத்திட்டு சரியாக எழுதணும். ரைட். முதலாவதுல எது பிழை? தம்ரீத். இரண்டாவதுல அசானில இங்க இதை வாசிக்கிறேன்டா நாங்க சைதலத் என்று வாசிக்கணும். அப்படியே அரபியில சைதலா. இங்க தா மர்பூத்தா தான் வரும் தானே, சைதலா. طيب ثلاثة சைதலி. அதுல யா அலிஃப் இதுல போட்டிருக்காங்க. அப்படி ரைட். யா என்ன எல்லாம் போட்டிருக்கிறான்? நுக்தா இல்லாம போட்டிருக்கிறான். طيب أربعة فكرة எழுதணும். தா மர்பூத்தா. இங்க தா மஃப்தூஹா எழுதியிருக்கிறான், அது பிழை. طيب خمسة ஹாதியத அஷ்ரத. அஷ்ரா பிழை எழுதியிருக்கிறாங்க. சீன் எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க. உக்துபில் கலிமத்த ஸஹீஹ ஃபில் ஃபராகி முஸ்தஈன பிஸ்ஸூர். சூரா பயன்படுத்தி சரியான கலிமாவை நீங்க இந்த இடத்துல எழுதணும். ரைட். இதுக்கு முதலாவது எப்படி வரும்? درست الطب في كلية الطب. نعم درست الطب في كلية الطب. الثاني لدي طفل واحد. لدي طفل واحد. طيب الثالث أخي طيار في الخطوط الجوية السعودية. نعم أخي طيار في الخطوط الجوية السعودية.
சவுதி ஏர்லைன்ஸ்ல என்னுடைய சகோதரன் தையாரா பைலட்டாக இருக்கிறார். அல்லது அஃபி அமலு في الخطوط الجوية السعودية. அல்லது أخي طيار في الخطوط الجوية السعودية. طيب 4 صديقي ممرض في المستشفى. نعم صديقي ممرض. صديقي يعمل في المستشفى. صديقي நாங்கள் இந்த சூறாவை கேட்டு நாங்கள் சொன்னா நல்லா. அப்ப அந்த அடிப்படையில் صديقي ممرض في المستشفى. صديقي ممرض في المستشفى. طيب 5 إبراهيم صيدلي مصري. نعم إبراهيم صيدلي مصري. அவசரமா சொல்ற சிஸ்டர்ஸ் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அவங்க ஏற்கனவே பாடத்தை முராஜா பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அப்படி சொல்ல முடியுது. நீங்களும் அப்படி பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா குயிக்கா சொல்ல முடியும். அல்லது இப்ப நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டு வேலையா செய்யும் பொழுது உங்களால அதை செய்ய முடியும் இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த இடைவெளியை நீங்க நிரப்பணும். சரி, இடைவெளியை நீங்க எப்படி நிரப்ப போறீங்க? ரைட், இங்க கேட்டிருக்கிறாங்க மாதா தாம, மாதா தாம. இது லேசானது. இதே மாதிரியான சொல் இங்க எத்தனாவது நம்பர்ல இருக்குது அதை நீங்க இந்த இடத்துல எழுதணும். சரி, طيب 4 இல்லையா? 4. طيب அதே மாதிரி இங்க இந்த சொல் இதை வாசிங்க. அடுத்தது نعم لأطفال. نعم لأطفال. ரைட், அது எந்த ரக்கம்ல இருக்குது? அந்த நீங்க இந்த இடத்துல எழுதலாம். ரைட், கடைசியாக التدريب 11 2 மஜ்முஆக்களுக்கு இடையில இணைப்போம். இணைச்சி நாங்கள் ஒரு சொல்ல உருவாக்கணும். அத்துஃபால், இது 2 இணைச்சி அத்துஃபால் என்று நாங்கள் இணைச்சி நீங்க முதலாவது இங்க எழுதிக்கலாம். அத்துஃபால். ரைட், 2 تمريض. تمريض. طيب 3 شركة. 3 ساعة. شركة. طيب 4 ساعة. طيب 5 تربية. 5 متوسطة. تربية. متوسطة. طيب 7 صيدلة. طيب 8 ابتدائي. طيب இவ்வளவுதான் பாடம். இன்ஷா அல்லாஹ் நீங்க எழுத வேண்டியது. ரைட், நீங்க பாடத்தை கேட்டோ கேட்கலையோ அது ஒருத்தருக்கும் நீங்க படிச்ச பாடங்களை வச்சு இதை எழுதுறது இலகுவானது. ரைட், அடுத்தது நீங்க இன்ஷா அல்லாஹ் நீங்க இதை எழுதிட்டு வந்துருக்கீங்க. இஸ்தபிர் நஃப்ஸக், இந்த பயிற்சியை நீங்க பயிற்சியை குரூப்புக்கு நீங்க அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க 2வது புக்குக்கு டெலிகிராம்ல புதிய ஒரு பயிற்சி குரூப் உருவாக்குவோம். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருக்கிறீங்க, டெலிகிராமில் உருவாக்குவோம். இன்ஷா அல்லாஹ் அந்த லிங்க் உங்களுக்கு போடப்படும். இந்த புத்தகம் முடிஞ்சாச்சு. புதிய புத்தகத்துக்கு 2வது அடுத்த புத்தகத்துக்கு நான் டெலிகிராமில் தான் நீங்கள் பயிற்சி அனுப்ப வேண்டி வரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வியாழக்கிழமைக்கு நீங்கள் முழு பாடத்தையும் ஆரம்பத்தில் இருந்து பார்த்துட்டு வாங்க. நாங்கள் இஸ்தபிர் நஃப்ஸக என்றதை திருத்திட்டு இக்திபார் நிஸ்ஃபியை அடுத்த வியாழக்கிழமை, வார வியாழக்கிழமை இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 நாள் தான் இருக்குது, செய்யலாம். அதனால பாடங்களை நீங்க மீட்டிட்டு வாங்க. இதோட நாங்கள் பாடத்தை முடிச்சுக்கிடுவோம். உங்களுக்கு பாட சம்பந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தால் மட்டும் கேட்கலாம்.